தேர்தல் ஆணையம் 2 கட்ட தேர்தலில் பதிவான வாக்கு சதவிகிதத்தை வெளியிட்டிருக்கும் நிலையில் ஒவ்வொரு தொகுதி வாக்காளர் எண்ணிக்கையை வெளியிடாதது ஏன் என மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக மகாராஷ்டிர மாநிலம் நலசோபரா என்ற இடத்தில் எரிவாயு குழாயில் கடும் தீ விபத்து ஏற்பட்டது. அந்த காட்சிகளை ஏற்காடு மலைப்பாதையில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் அதிக பாரத்துடன் பேருந்தை அதிவேகமாக ஓட்டியதே விபத்திற்கு காரணம் என்பது தெரியவந்துள்ளது. கோடை வாரில் மும்பையை வீழ்த்தி வெற்றி பெற்ற லக்னோ அணி புள்ளிகள் பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியது. லக்னோவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த மும்பை அணி தொடக்க மே 7ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் கர்நாடகாவின் 14 தொகுதிகளிலும் பிரச்சாரம் தீவிரமடைந்திருக்கிறது. குணசேகரன், தற்போது அங்கே பிரச்சாரம் எந்த அளவிற்கு சூடுபிடித்திருக்கிறது? களவிபரங்கள். இனி முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகளில் இனி வருவது: ஜாக்கி சான், சூர்யா போன்ற கதாநாயகர்கள் சினிமாவில் சுவர்களை தாண்டி குதித்து தாவிச் சென்று சண்டையிடும் காட்சிகள் பார்வையாளர்களை சிலிர்க்கச் செய்யும். கதாநாயகர்கள் மட்டுமல்ல, முறைப்படி பயிற்சி எடுத்துக்கொண்டால் யாரும் இந்த சாகசத்தை செய்ய முடியும். பார்க்கூர் என்ற தாண்டு ஓட்டம் இந்த விளையாட்டு தற்போது சென்னையில் பிரபலமாகி வருகிறது. அது பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.